எரிபொருள் விநியோகம் ஒற்றை இரட்டை இலக்கு முறைமையில் புதிய மாற்றம் என்று இறுதி தீர்மானம். என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர் சென்ற கார் விபத்து. பணத்துக்காக உயிரை பணயம் வைக்க துணிந்த இளைஞர்கள், போலீசாரின் அதிரடி நடவடிக்கை. யாழில் அதிர்ச்சி சம்பவம், சிறுமியை விகாரை வளாகத்தில் வன்புணர்வுக்கு உள்ளாக்கிய பிக்கு கைது. வாகன இலக்கத்தகட்டின் கடைசி இலக்கத்தின் அடிப்படையில் எரிபொருள் விநியோகிக்கும் நடைமுறை எதிர்வரும் தினங்களில் எவ்வாறு முன்னெடுக்கப்படும் என்பது குறித்த இறுதி தீர்மானம் இன்று எடுக்கப்பட உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. தொடர்ச்சியாக ஒற்றை எண்களை கொண்ட தினங்கள் வருவதை கருத்தில் கொண்டு எரிபொருள் விநியோகத்தில் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்து தற்போது கலந்துரையாடப்பட்டு வருவதாக கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமாருக்கே தெரிவித்தார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் மே மாதம் நடுப்பகுதி வரை போதுமான அளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ளது. எனவே பொதுமக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை. எனினும் எரிபொருளை சிக்கனமாகவும் அத்தியாவசிய தேவைகளுக்காக மாத்திரம் பயன்படுத்துமாறு நுகர்வோர் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். தற்போது நடைமுறையில் எரிபொருள் விநியோக கட்டுப்பாட்டு முறையின்படி வாகன இலக்கத்தகட்டின் கடைசி இலக்கம் இரட்டை எண்ணாக இருப்பின் இரட்டை எண்களை கொண்ட திகதிகளில் எரிபொருள் வழங்கப்படும். வாகன இலக்கத்தகட்டின் கடைசி இலக்கம் ஒற்றை எண்ணாக இருப்பின் ஒற்றை எண்களை கொண்ட திகதிகளில் எரிபொருள் வழங்கப்படும். மார்ச் 31ஆம் திகதிக்கு பின்னரான விநியோக கட்டமைப்பு மற்றும் இந்த வரிசை முறைமையில் மாற்றங்கள் அவசியமா என்பது குறித்து இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட உள்ளது. எரிபொருள் விநியோகத்தை முறையாக முகாமைத்துவம் செய்யவும் வரிசைகளை குறிக்கவும் இந்த நடைமுறை பின்பற்றப்படுவதால் பொதுமக்களின் ஒத்துழைப்பு அவசியம் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். தேசிய மக்கள் சக்தியின் புத்தளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முகமது ஃபைசால் பயணித்த கார் சிலாபம் பண்டாரவத்தை வளைவில் வீதியை விட்டு விலகி மதிலொன்றில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. நேற்று இரவு 11:45 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதுடன் அந்த நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் மாத்திரமே காரில் இருந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விபத்தினால் கார் மற்றும் மதிலுக்கு பலத்த சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் பாராளுமன்ற உறுப்பினருக்கு பாதிப்பு ஏற்படவில்லை என கூறப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் சிலாபம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. விளியந்தலை ஹெஸ்பேவ மாற்று வீதியில் பணத்துக்கு பந்தயம் கட்டி மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டி போட்டிகளில் ஈடுபட்ட 11 இளைஞர்கள் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது அவர்கள் வசம் இருந்த 12 மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் 2 முச்சக்கர வண்டிகள் போலீஸ் பொறுப்பில் எடுக்கப்பட்டுள்ளன. ஹெஸ்பேவ மாற்று வீதிக்கு நேற்று முன்தினம் இரவு 7:30 மணிக்கு வருமாறு வாட்ஸ்அப் குழு ஒன்றின் ஊடாக விடுக்கப்பட்ட அறிவுறுத்தலுக்கு அமைய குறித்த இளைஞர்கள் அந்த இடத்துக்கு வந்து இவ்வாறு சட்டவிரோதமான முறையில் போட்டிகளில் ஈடுபட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இது குறித்து போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கிராம மக்களின் உதவியுடன் பந்தயம் நடைபெறும் காட்சிகள் வீடியோ பதிவு செய்யப்பட்டன. பின்னர் வீதியை மறித்து இந்த இளைஞர்களை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்தனர். சுற்றி வளைப்பின் போது சிலர் தமது மோட்டார் சைக்கிள்களை கைவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். போலீஸ் பொறுப்பில் எடுக்கப்பட்ட சில மோட்டார் சைக்கிள்களில் தலா 2 வீதம் பயணித்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகியுள்ளனரா என்பதை உறுதிப்படுத்த களுபோவில போதனா வைத்தியசாலையின் சட்ட மருத்துவ அதிகாரியிடம் ஆயர்படுத்தப்பட்டு அறிக்கை பெறப்பட உள்ளது. சந்தேக நபர்களையும் அவர்களது வாகனங்களையும் நீதிமன்றில் ஆயர்படுத்த பிளியந்தலை போலீசார் நடவடிக்கை எடுத்து வருவதோடு மேலதிக விசாரணைகளில் பிளியந்தலை போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் நாவட்குழி விகாரையின் இளநிலை பிக்கு ஒருவர் சிறுமியை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். நாவட்குழி விகாரைக்கு அருகில் வசிக்கும் சிறுமி விகாரை வளாகத்தில் வடிகட்டிய நீரினை பெறுவதற்காக நேற்று முன்தினம் சென்ற வேளை விகாரைக்கு புதிதாக வந்த இளநிலை பிக்கு சிறுமியை துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கியுள்ளார். இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட சிறுமி தனது தாயாரிடம் தெரிவித்த நிலையில் தாயாரால் சாவகச்சேரி காவல் நிலையத்தில் செய்யப்பட்டது. முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த காவல்துறையினர் குறித்த இளநிலை பிக்குவை கைது செய்து நேற்றைய தினம் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றில் முற்படுத்திய வேளை பிக்குவை எதிர்வரும் 2ஆம் திகதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார்.
ஈரானின் எண்ணெயை கைப்பற்ற முடியும் என்றும் அந்த நாட்டின் பிரதான எரிபொருள் மையமான கார் தீவை ஒருவேளை கைப்பற்றக்கூடும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அவர் பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கியுள்ள செவ்வியில், ஈரானின் எண்ணெயை கைப்பற்றுவதுதான் எனக்கு மிகவும் பிடித்தமான விஷயம். ஆனால் அமெரிக்காவில் உள்ள சிலர் நீங்கள் ஏன் அப்படி செய்கின்றீர்கள் என கேட்கின்றார்கள். அந்த கேள்வி முட்டாள்தனமானது என்றும் அவர் தெரிவித்தார். கார் தீவை கைப்பற்றுவது குறித்து ட்ரம்ப் குறிப்பிடுகையில், ஒருவேளை நாங்கள் கார் தீவை கைப்பற்றலாம் அல்லது செய்யாமல் விடலாம். எங்களிடம் பல விருப்பங்கள் உள்ளன. இதன் பொருள் நாம் சில காலம் கார் தீவில் இருக்க வேண்டியிருக்கும் என அவர் கூறியுள்ளார். அந்த தீவின் ஈரானிய பாதுகாப்பு குறித்து கேட்டபோது, அவர்களிடம் எந்த பாதுகாப்பும் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. எங்களால் அதை மிக எளிதாக கைப்பற்ற முடியும் என்று தெரிவித்தார். மத்திய கிழக்கில் மேலும் பதற்றம் அதிகரித்தால் அமெரிக்க படைகள் ஈரானிய தாக்குதல்களுக்கு உள்ளாக நேரிடும் என்ற அச்சம் நிலவும் சூழலில் மேலதிகமாக 3500 அமெரிக்க படையினர் அந்த பகுதிக்கு வரவழைக்கப்பட்டுள்ளனர். பாகிஸ்தான் தூதுவர்கள் ஊடாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடைபெறும் மறைமுக பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக முன்னேறி வருவதாக குறிப்பிட்ட ட்ரம்ப், போர் நிறுத்த ஒப்பந்தம் விரைவில் எட்டப்படுமா என்பது குறித்து கருத்து தெரிவிக்க மறுத்துள்ளார். ஒரு ஒப்பந்தத்தை மிக விரைவாக செய்து கொள்ள முடியும் என்று அவர் மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.